இமானியே சிஸ்டர், சிஸ்டர் இந்த பணம் எதுக்கு சிஸ்டர்? உன் மனைவியை ஊருக்கு அனுப்ப பணம் வேணும்னு சொன்னியே, வச்சுக்க. சிஸ்டர், ஏன்பா அழற? ஒரு நாள் மட்டுமில்ல சார், வாழ்நாள் பூராவும் அழுதாலும் தீராத பாவத்தை செய்தவனாச்சு. என்ன சொல்ற? ஆமா சார், நான் இந்த சிஸ்டருக்கு பண்ணிருக்கிற துரோகத்தை சொன்னா நீங்களே என்ன வெறுத்துருவீங்க சார். நானே இந்த அம்மா ஒரு நாள் தரத்திட்டு வந்தேன், குறுக்க கம்ப கொடுத்து காலை வாரி விட்டேன். அதுக்கு தண்டனையா ஆண்டவன் ஒரு காலையே வாங்கிட்டா சார். ஊனமான என் காலுக்கு 3 கொலை வாங்கி கொடுத்தேன் இந்த சிஸ்டர் தான் சார். எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் தெய்வமா வந்து இந்த சிஸ்டர் தான் சார் பணம் கொடுத்து உதவி பண்றாங்க. ஆண்டவன் என் ஒரு காலை மட்டும் வாங்கி இருக்க கூடாது சார், என் உயிரையே வாங்கி இருக்கணும் சார். என் உயிரையே எடுத்துருக்கு. இமானுவேல், நாம நெஞ்சுக்கு நேரா சிறுவை கட்டுறோமே, ஏன் தெரியுமா? அந்த மனசாட்சி தான் ஆண்டு. நீ எப்ப மனசு மாறிட்டியோ அப்பவே நீ மன்னிக்கப்பட்டுட்டப்பா. வருத்தப்படாத. எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சிஸ்டர், பயப்படாதீங்க. குண்டடிபட்ட எங்க தலைவரை காப்பாத்ததான் உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன். ஜல்லியா பாருங்க. இதை நீங்க அப்பவே சொல்லிருக்கலாமே, நான் வெறும் கையோட வந்திருக்கேன். சிஸ்டர், நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, எங்க தலைவரோட உயிரை காப்பாத்தியாகணும். இல்ல நீங்க உயிரோட திரும்ப மாட்டீங்க. சரி, நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க.
கவலைப்பட ஒண்ணும் இல்ல. கூடிய சீக்கிரமே குணமாயிடும். ரொம்ப நன்றி சிஸ்டர். என் வாழ்க்கையில மறக்க முடியாத நபர்கள்ல நீங்களும் ஒருத்தர் ஆயிட்டீங்க. ஆமா, இது எப்படி நடந்தது? கேட்டா உங்களுக்கே வேடிக்கையா இருக்கும். அரசாங்கமே கண்டு பயப்படுற இந்த முரடனுக்கு இப்படி ஒரு பலகீனமான சிஸ்டர். கிட்டத்தட்ட உங்க வயசுல எனக்கு ஒரு மக இருக்கிறா. அவ எங்க இருக்கிறா, எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. என் துரதிருஷ்டம், அவ பச்சை குழந்தையா இருக்கும் போதே அவளை விட்டு நான் பிரிய வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டு போச்சு. அப்படியா? ஆமாம்மா. அவன் எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு அலையாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி அலைஞ்ச போது போலீஸ்காரங்க எனக்கு கொடுத்த பரிசுதாமா இது. அவளை எப்படியாவது என்னைக்காவது நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அவன் மாத்திரம் கிடைச்சிட்டா அவளை கூட்டிட்டு அந்த நாட்டை விட்டே போயிடுவேன். கண்ணறிஞ்ச கணவனுக்கு அவளை கட்டி கொடுத்துட்டு காலவல்லாத சந்தோஷமா இருப்பேன். இதை நான் எப்படி சாதிச்சே தீருவேன். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். கொஞ்சம் இருங்கம்மா. இந்த வருடத்துக்கு சர்க்கார் வச்சிருக்கிற வேலை என்ன தெரியுமா? 1 லட்சம் ரூபாய். இந்த உயிரை காப்பாற்ற உங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் தரும். அந்தோனி இதை வச்சுங்க. நோ தேங்க்ஸ். உபகாரத்துக்கு ஊதியம் வாங்குறது என் பழக்கம் இல்லை. அப்ப நான் போகலாமா? அந்தோனி பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வா. வாங்க. நான் வரேன். சிஸ்டர், உங்களை பார்க்கறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார். இன்ஸ்பெக்டரா? கங்கா. இன்ஸ்பெக்டர், நீங்க வந்த விஷயம்? ஓ எஸ், ஐம் சாரி. உட்காந்தே பேசலாமே. தேங்க்ஸ். சொல்லுங்க. வந்து நான் இந்த பகுதியில் நடமாடுற சமூக துரோகிகளை பிடிக்கிறதுக்காக பிரத்யேகமா நியமிக்கப்பட்டிருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஐ see. அந்த குற்றவாளிகள் மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு நீங்க போய் வந்திருக்கீங்க. அந்த இடத்தை நீங்க எனக்கு சொல்லணும். மன்னிக்கணும், என்னால அது முடியாது. வாட்? போகும்போதும் வரும்போதும் கண்ணை கட்டி கூட்டிட்டு போனாங்க. எனக்கு எப்படி வழி தெரியும்? ஒருவேளை மறுபடியும் அவங்களை சந்திக்கிற சந்தர்ப்பம் வந்தா அடையாளம் காட்ட முடியுமா? முடியும். உங்களை கடத்திக்கிட்டு போனவங்க இதுல யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. இவர்தான் அந்த கூட்டத்து தலைவர். இவருக்கு தான் நான் சிகிச்சை செஞ்சேன். நான் சந்தேகப்பட்ட சரியா போச்சு. இவனைத்தான் நான் ஒரு நாள் துரத்துக்கிட்டு போய் சுட்டேன். முந்தடி பட்டி தப்பிச்சுக்கிட்டான். அந்த சிகிச்சைக்காகத்தான் உன்னை ஐம் சாரி உங்களை கடத்திக்கிட்டு போயிருக்கான். இவன் மறுபடியும் உங்க உதவிக்கு வந்தாலும் வரலாம். அப்போ போலீஸுக்கு தகவல் கொடுக்காம போகாதீங்க. நிச்சயம் சொல்றேன். தேங்க்ஸ். அப்பனே முருகா, அரசாங்க உத்தியோகத்துல இருந்து ரிட்டைர்மெண்ட் கிடைச்சாலும் அடுப்பங்கரையில இருந்து இன்னும் ரிட்டைர்மெண்ட் கிடைக்கல. இது இன்னும் எத்தனை நாளைக்கோ? இந்தாப்பா காபி. என்னப்பா இது? சர்க்கரையே போடாம காசு கொடுத்துருக்கேன், ஒண்ணும் சொல்லாம சாப்பிடுறியே. ருசி தெரியலையா? வாழ்க்கையே ருசி இல்லாம ஆயிட்ட பிறகு வாய் ருசி பத்தி நினைக்க என்ன இருக்கு? அப்படியெல்லாம் சொல்லாரேப்பா. உன் சொல்லே என்ன நெருப்பா சுடுது. என்ன பண்றது? அவ பண்ணின பாவத்துக்கு அவ தானே பலன் அனுபவிச்சாகணும். தப்பு தான்ப்பா. விதி என் கண்ணை மறைச்சிடுது. ஜாதியை பார்த்தானா நீதியை பார்க்க தவறிட்டனே. அதுக்காக
நான் செஞ்ச தவறுக்கு நீ சேர்ந்து தண்டனை அனுபவிக்கணுமா? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா என்னப்பா? என் மனசு கண்டவங்க கூடி வர சத்திரம் இல்ல, ஒரு தெய்வம் நிரந்தரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற க்ஷேத்திரம். கல்யாணங்கிற பேரால அதை கலங்கப்பட்ட நான் விரும்பல. செங்கமணி, நீ இவ்வளவு பிடிவாதமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. ஓகே, என் வழிக்கு உன்னை கொண்டு வர நினைக்கிறத விட உன் வழிக்கு நான் வர தீர்மானிச்சிட்டேன். இங்க பாருப்பா, அந்த கங்கா எங்க இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கல்யாணம் செய்து வைக்க நான் தயார். என்னப்பா சொல்றேன்? ஏன்பா, ஏன் அப்படி சொல்ற? இப்போ கங்கா ஐயராத்துல ஏற்றி வச்சு அகல் விளக்கு இல்ல, மற்றவங்களுக்காக மாதா கோயில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் மெழுகு. வாங்க உட்காருங்க. என்னம்மா அப்படி பாக்குற? மறுபடியும் உன் மனசை சலனப்படுத்த வந்துட்டேன்னு யோசிக்கிறியா? சலனமா? அது கங்காவுக்கு, மேரிக்கு இல்ல. உன் மனோபலம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதையும் பலவீனப்படுத்தக்கூடிய செய்தி இப்ப நான் சொல்ல போறேன். உன்னை கடத்திட்டு போன காளியோட படத்தை பத்திரிகையில பார்த்தேன். எனக்கு அதிர்ச்சியா போயிடுது. காரணம்? மகளையே சிஸ்டர்னு கூப்பிடக்கூடிய நிலைமை ஒரு மனுஷனுக்கு வந்திருக்கே, அத நினைச்சுதான். என்ன சொல்றீங்க? அம்மா, அந்த காளி வேற யாரும் இல்ல, உன்னோட தோப்பனர். எப்படி என் மகளை நான் கண்டுபிடிச்சிருவேன். அவ மாத்திரம் எனக்கு கிடைச்சிட்டா அவளை கூட்டிக்கிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடிடுவேன். கண்ணெறிஞ்ச கணவனுக்கு அவளை கல்யாணம் செய்து கொடுத்துட்டு காலமில்லா அவளை சந்தோஷமா வச்சிருவேன். எந்த சூழ்நிலையை இதை நான் சாதிச்சே தீர்வேன் சிஸ்டர், சாதிச்சே தீர்வேன். ஏம்மா, சமூக சேவைக்காக வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்ட நீ ஒரு சமூக விரோதியோட மகன் நினைக்கும் போது வேதனையா இருக்கா? புண்ணிய கடல்ல சங்கமம் ஆயிட்ட நதி எங்க பிறந்திருந்தா என்ன? தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னம்மா? அவரோட மகன் நான் தாங்கிறத அவர்கிட்ட சொல்லக்கூடாது. என்னதான் காளியோட மனசு கல்லா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கத்தான் செய்யும். 18 வருஷத்துக்கு முன்ன பச்சை குழந்தையா பிரிஞ்ச உன்னை இந்த பவித்திரமான கோலத்துல பார்க்கும்போது அவ எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? பயிருக்கு வேலி போடலாம், ஆனா பாசத்துக்கு வேலி போட முடியுமா? இது எனக்கு நானே போட்டுக்கிட்ட வேலி. மேரி, என்னோட புனித வாழ்க்கைக்கு தடை ஏற்படுறது நீங்க விரும்புறீங்களா? நிச்சயமா இல்லம்மா. அப்படின்னா இந்த உண்மையை என் உயிர் உள்ள வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் செய்யுங்க. சரிம்மா, இந்த சத்தியத்தை நான் என்னைக்கும் காப்பாத்துவேன்.
கோடி கலை கொண்ட மனைவி கோவில் சிலை போன்ற தலைவி கோடி கலை கொண்ட மனைவி தேடி நாம் கண்ட துணைவி தெய்வ வடிவான அருவி அன்பு தமிழ் பாட்டு பிள்ளை விளையாட்டு ராஜாவாடா சிங்கக்குட்டி ராணி வாடி தங்க கட்டி பூவும் பொட்டும் அள்ளி கொட்டி பொங்கும் அழகு பவளப் பெட்டி என்றும் 16 வயது நதி போன்ற மனது பொங்கும் கடல் போன்ற அறிவு பூமி அறியாத உறவு எங்கள் எதிர்காலம் என்றும் மழைக்காலம் ராஜாவாடா சிங்கக்குட்டி ராணி வாடி தங்க கட்டி பூவும் பொட்டும் அள்ளி கொட்டி பொங்கும் அழகு பவளப் பெட்டி Daddy,